இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் உறவுகளே. ஒரு ஒட்டுக்கிழமைக்கு பிறகு நான் இந்த கரைசலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே வேப்பமிலை, மற்றது என்னது எரிக்கல், மற்றது என்ன ஓட்டினான் கட்டாழை போட்டு தண்ணி போட்டு கடல் தண்ணியை ஊற்றி சரியா இதை வச்சிருக்கிறேன். திறந்தோன்னு ஒரு மனம் ஒன்று அடிச்சுது, ஒரு மனம் ஒன்று என்னால் முடியலை. இது பாருங்க எல்லாமே அப்படியே ஊறி பாருங்க வேப்பமில்லை. ரைட், என்னது கண்டு உங்களுக்கு தெரியுதே, வடிவாக காட்டுறேன் சரியா என்னது கண்டு. வணக்கம் உறவுகளே, நான் சின்ன ஒட்டுக்கிழமைக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி நான் செய்த அந்த இயற்கை கரைசலை அந்த என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த பூச்சி விரட்டியக்காக பயன்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். ரைட், இங்கே பாருங்கள் ஆல்ரெடி அதுக்குள்ள இருந்து இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து நான் ரைட் காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு பாருங்களா. இங்கே இதை அப்படி நிரப்பி எடுத்து நான் இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்து நான் இதை அப்படி நிரப்பி ரைட் எடுத்துருக்கேன். மனம் மண்டா பயங்கர மனம், எனக்கே நிற்கலாமல் இருக்குது. ரைட், இந்த பூச்சிகள் வந்து ஓட போகுது, போய் பார்ப்போம் என்ன மாதிரி செய்கிறேன். ஓகே ரைட், வெப்பன்ஸ் எடுத்துட்டேன், அதோட நான் என்ட்ரு ஆகிறேன். ரைட், ஸ்ப்ரே ரெடி. இங்கே பாருங்க பெரிய வளர்ந்த மிளகாய் செடிகள்லேயும் இந்த கரப்பு கரப்பாக இருக்குது. இந்த எறும்பு வந்து இந்த வீட்டு தோட்டத்தை அநியாயமாக்குது. அதோட இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரைசல் வேறு பூச்சிக்கொல்லியாக வந்து செயற்படும் அதுக்காக. அதோட இது நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, மரங்களை பூக்க வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது நல்லது. அதை ட்ரை பண்ண போகிறோம் சரியா. இப்படி அடிப்போம், ஓடிடு. இந்த ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் சரி. அப்படி இருக்குல்ல பார்த்தீங்களா, எங்களுடைய இயற்கை பூச்சி விரட்டிக்கு எந்த விதமான பூச்சிகளும் சாகாது, எல்லாம் ஓடிடுமன்றதுக்கு வந்து இந்த அவங்க பாருங்கள் கும்பிடு பூச்சி ஒரு அடையாளம். இங்கே பாருங்கள் நிற்கிது, அடிக்க நிற்கிது. இங்கே பாருங்களா ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு தான் அடிக்கிறேன். நீங்கள் அதுக்கு அடித்தாலும் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய இது வந்து சூழலோடு ஒத்து போகக்கூடிய ஒரு பூச்சி விரட்டி. ஏனென்றால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்றால் வெப்பமில்லையும் இந்த எரிக்கல் இல்லை அந்த அப்படி கொஞ்சம் அந்த அப்படித்தான் ரசாயனம் மட்டும் இல்லை. அதனால் வேறு சாகவே மாட்டுது, போனால் தான் விட்டுட்டு. ரைட், எறும்பு கூட சாகாது, போயிடும் இந்த செடிகளை விட்டு. ரைட், அப்படியே தக்காளிகளுக்கும் போய் அடிப்போம். தக்காளி இங்கே பாருங்க பூக்கும், இதெல்லாம் அடித்து விட்டால் ரைட் பூக்கிற தன்மையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயம். ரைட், அதுக்கும் அடிப்போம். இங்கே